ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க போகிறேன். அவருக்கு மரியாதை செலுத்த போகிறேன். அவருக்கு கனத்தை செலுத்த போகிறேன். அவர் என் வாழ்க்கையில் பிரதானமானவராய் இருக்கும்படி என் வாழ்க்கையை நான் விட்டுத்தர போகிறேன் என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜனுக்கு முன்பாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக பணிய, அவரை தொழுது கொள்ள, அவரை கனம் பண்ண, தன் வாழ்வை சமர்ப்பிக்க துவங்குகிற நிமிடங்கள் அவருடைய வாழ்க்கையில ஞானம் உதயமாகிற நேரமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் துவங்குகிற நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சுகம் என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். இந்த டிவைன் ஹீலிங் பற்றி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த போதனையில் முக்கியமாக சில விஷயங்கள் படித்தோம். ஒன்று, தேவனுடைய இந்த சுகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசும்போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் எப்பொழுதும் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம், படித்தோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 4 எடுத்தீங்களா? வசனம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்ல. 1:8 மாதிரி நீதிமொழிகள் 4:20 பாப்புலர் ஆக போகிறோம். ஓகே, 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் தேவனுடைய மருந்து புட்டி அப்படின்னு சொல்றாங்க. காட்ஸ் மெடிசன் பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த சுகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. சுகத்துல பல படிகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு காண்பிச்சேன். வியாதியா இருந்து சுகமடைகிறதுங்கிறது வந்து டிவைன் ஹீலிங். அடுத்தது டிவைன் ஹெல்த் பற்றி உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? டிவைன் ஹீலிங் தான் நிறைய பேர் இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டிவைன் ஹீலிங் மட்டும் இல்லை, டிவைன் ஹெல்த்தும் இருக்கு. டிவைன் ஹெல்த்துங்கிறது என்ன? வியாதியே வராமல் வாழ முடியும், பாவமே இல்லாமல் வாழ முடியும். நம்புறீங்களா? அது மாதிரி வியாதியே இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் டிவைன் ஹெல்த். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசினேன். ஈகிள் லைஃப் பற்றி பேசணும், இம்மார்டாலிட்டி பற்றி பேசணும். வேற எதுவும் விடுபட்டிருக்கா? டிவைன் லைஃப் பற்றி பேசணும். ஸோ கிட்டத்தட்ட 5 படிகளில் சுகம் வந்து இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்குறோம். ஒவ்வொரு காரியமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நீதிமொழிகள் 4 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாருங்கள், அந்த வசனங்களை பாருங்கள். 20, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எல்லாம் சொல்லுங்க, கவனி, செவியை சாய். எவ்ரிதிங் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாள் எதெல்லாமோ கவனிச்சுட்டு இருந்தேன் உங்கள் வாழ்க்கை, முதல்ல தேவன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. எதல் மேலெல்லாமோ கவனம் இருந்துச்சு. ஒரு ஆள் ஃபஸ்ட்டு டைம் அவர் வாழ்க்கையில் ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, தேவன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அங்குதான் வாழ்க்கை முதல்ல ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்பதில் என் வாழ்க்கை துவங்குகிறது. ஆமென். அவன் பாருங்க, வேற எத்தனையோ காரியங்கள் மேலே அந்த மனுஷனுக்கு கவனம் இல்லாமல்
கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுல ஒரு மனுஷன் கவனத்திற்கு நேராக அவன் போக ஆரம்பிக்கிறான் பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கீ பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தெய்வீக சுகம் மட்டுமல்ல, பொருளாதாரங்களாக இருக்கலாம், இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய சாதனைகளாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், வாழ்க்கையின் நோக்கங்களாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், தேவன் என்ன பேசி இருக்கிறார் அல்லது தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கவனிக்க துவங்கும் பொழுது, அதாவது பைபிளில் நம்ம இப்படி படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே எல்லா ஸ்கூல்லையும் எழுதி போட்டிருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த பயப்படுதல் உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பாச்சா, பள்ளி, பூச்சி, காக்ரோச்சுக்கெல்லாம் பயப்படுறாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபியர் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி போடலை. அது அந்த மாதிரியான பயத்தை பற்றி என்ன பண்ணலை, சொல்லலை. அப்படியே கர்த்தருக்கு நான் அப்படியே பயப்படுறேனாக்கும் அப்படின்னு பயந்தா ஞானம் வந்துருன்னு போடல. அது என்ன சொல்லுதுன்னா, ரெவரன்ஷியல் பயபக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பயபக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெவரன்ஷியல். தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் என்ன பேசுகிறாரோ அதை நான் கொஞ்சம் கவனிக்க போகிறேங்க அப்படின்னு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஆரம்பம் தான் ஞானத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஞானம்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க போகிறேன், அவருக்கு மரியாதை செலுத்த போகிறேன், அவருக்கு கனத்தை செலுத்த போகிறேன், அவர் என் வாழ்க்கையில் பிரதானமானவராய் இருக்கும்படி என் வாழ்க்கையை நான் விட்டுத்தர போகிறேன் என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜனுக்கு முன்பாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக பணிய, அவரை தொழுது கொள்ள, அவரை கனம் பண்ண, தன் வாழ்வை சமர்ப்பிக்க துவங்குகிற நிமிடங்கள் அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் துவங்குகிற நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இழப்பே எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வந்துச்சு. எப்போ அவருடைய ஆளுகைக்குள்ளாகவும் அதிகாரத்துக்குள்ளாகவும் நான் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னானோ அன்னையிலேருந்து எல்லாமே லூஸ் பண்ணுறான். இப்போ மறுபடியும் எப்படி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய அதிகாரங்களையும் அவருடைய ஆளுகையையும் பாருங்களேன். ரட்சிப்பு எப்படி வருது, ரட்சிப்பின் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீ என்ன பண்ணப்படுற, ரட்சிக்கப்படுகிற. அப்போ ரட்சிப்பு கூட எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா, எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, அவ்வளோ நாள் வேற ஏதோ ஒரு ஆளுகை கீழே இருந்தோம். ஆனா இப்போ முதல்ல இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் லார்ட். அவருடைய லார்ட்ஷிப், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை, அதற்கு கீழாக நான் வர விரும்புகிறேன். அவருடைய கர்த்தத்துவம் என்னை நடத்தட்டும். அவருடைய அதிகாரங்கள் எனக்கு நன்மை பயக்கும் அதிகாரங்களாக இருக்கிறது. அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜரிகம் எனக்கு ஏதோ பயனளிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்று நான் நம்பி ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, இந்த ராங் டாமினேஷன் இருக்கிறான். சில சொல்றாங்க, எப்படிங்க இந்த பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நான் வெளியே வர முடியும்? ரொம்ப சிம்பிள். ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கட்டாயிடும். இன்னொருத்தனுடைய லார்ட்ஷிப் கட்டாயிடும், இவருடைய லார்ட்ஷிப் துவங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ராங் டாமினேஷன்ஸ்லாம் உங்க வாழ்க்கையில உடையுது, தவறான ஆதிக்கங்கள் உடைகிறது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு புது ஆளுகை கீழாக நீங்கள் வருகிறீர்கள். இது எல்லாம் தான் இந்த ரெவரன்ஷியல் கீழே இருக்கு. ரெவரன்ஷியல்லாம் என்ன, இவ்வளோ நாள் நான் யாருக்காவோ எதுக்காவோ வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில் பிரதானமானவராக இருக்கிறார், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது பிரதானமானதாக இருக்கிறது என்று ஒரு மனிதன் கர்த்தத்துவத்துக்கு நேராக, தேவனுடைய ஆளுகைக்கும் அதிகாரங்களுக்கும் கீழே நான் வர விரும்புகிறேன் என்று தன் உள்ளங்களை திருப்புகிற நிமிடங்கள் தான் ஞானம் உதயமாகிற நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த அதிகாரங்களையும் கர்த்தருடைய ஆளுகைக்கும் கீழே நீங்க வந்திருப்பீங்கன்னா நான் சொல்றேன், நீங்கள் தான் ஞானிகள். அல்லேலூயா. நீங்கள் ஞானவான்கள். ஆமென். அப்போ பாருங்க, ஞானவான்கள் பாருங்க. அப்போ அதை தான் சொல்லியிருக்குது, ரெவரன்ஷியல். இயேசு அது ரொம்ப அழகாவே விளக்குறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே
ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட? பிசாசு என்ன சொல்றான்? என்ன பணிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் நான் உனக்கு எல்லாமே பணிஞ்சுக்கிற மேட்டர் தான் பாருங்க. என்ன பணிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன்? நான் ஒன்ன பணிகிறது இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. அப்போ அந்த அவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னார்ல. அது எங்க எழுதியிருக்கு? உபாகமத்தில் போய் இருக்கு. அங்க போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஆராதனை அப்படிங்கிறதுக்கு பதிலா பயப்படுவாயாக அப்படின்னு வருது. ஆனா இயேசு அதுக்கு அவர் தர்ற விளக்கம் என்னன்னா ஆராதனைங்கிறாரு. நம்ம பயங்கிறோம். அவர் சொல்றாரு இல்லப்பா, அவரை ஆராதித்தலே, அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன், அதுதான் மிக சரியான புரிதல். இப்ப கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர் ஒருவரையே ஆராதனை செய்ய, அவரை பணிய, அவரை தொழுது கொள்ள. அவர் பேசினது தான் சிறந்தது, அவர் அதிகாரங்கள் தான் உயர்ந்தது, அவர் வார்த்தை தான் இறுதி அதிகாரம் உள்ளது என்று ஒரு முதல்ல கவனம் வார்த்தைக்கு நேராக வர ஆரம்பிக்கிறது. அப்படி வருகிற நிமிடங்கள் அவன் வாழ்க்கை சரியான டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கான ஆரம்ப நிலையை அது எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்களா? இப்படிதான் நடக்குது பாருங்க. சில நேரத்தில் நாமளே நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை பிரசன்ட் பண்றவங்களா இருக்கிறோம். இது புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்படிதான் பிரசன்ட் பண்ண வேண்டிய விதம் இதுதான் பாருங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இப்போ முதல்ல அவன் கவனம் எங்க போகுதுன்னா வாட் காட் சேஸ். எல்லாம் சொல்லுங்க, வாட் காட் சேஸ். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல என்ன இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு யாரை தெரியும், இதெல்லாம் தான் மிகப்பெரிய அட்டென்ஷன், மிகப்பெரிய கவன ஈர்ப்பு எல்லாம் இவைகள் பேர் இருந்தது. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வாட் காட் சேஸ், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார். இதுல அவனுக்கு கவனம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்கிறது. உங்க கவனம் எதுல இருக்குதுங்கிறத வச்சுதான் வாழ்க்கை இருக்குது பாருங்க. இப்போ கவனம் எங்க போகுதுன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை. ஸோ படிப்படியா இந்த சப்மிஷன் நடக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, சப்மிஷன். வாழ்க்கையில காரியங்கள் எப்படி நடக்குதுன்னா இப்படிப்பட்ட சப்மிஷன் மூலம் தான் நடக்குது. சிலர் பாருங்க, ஒரு இயக்கமே இல்லை பிரதர். இல்ல முதல்ல சப்மிஷன் பண்ணுங்க, அப்புறம் தான் மிஷனே வரும். எல்லாம் சொல்லுங்க, கவனம். நெக்ஸ்ட் என்ன, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அதாவது ஸ்பிரிச்சுவல் சப்மிஷன்ஸ்ல முதல்ல வர்றது பாடி சப்மிஷன்ஸ் தான் பாருங்க. சரீரம் சப்மிட் ஆகுது. அதனால தான் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது இப்படி படிக்கிறோம். 12:1 பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். 12:1 வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிற சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சப்மிஷன்ஸ் மனதை தருகிறேன், உள்ளத்தை தருகிறேன், அதெல்லாம் ரைட்டும். ஆனால் பாடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என் கவனம், என் செவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 என்ன படிக்கிறோம், நீதிமொழிகள் 4ங்க. உன் வார்த்தைகளையா? அவைகள் உன் கண்களை விட்டு, அவைகளை உன் இருதயத்துக்குள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. இவ்வளவு நாள் என் கவனம் வேற எங்கேயோ இருந்தது, இப்ப என் கவனம் எங்க போகுது, வார்த்தை மேல போகுது. இவ்வளவு நாள் என் காது எதெல்லாமோ கேட்டுட்டு இருந்தது. ஆனா இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிற காதாக அது மாறி இருக்கிறது. அதுக்கு பேர் புத்தி உள்ள ஆராதனையும். ஆராதனை எதமோ நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆட்கள். உங்க பாடியை
அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று ஒன்றாக கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவது, கொன்றது இல்லை. அதில் என்ன போட்டிருக்குது? உங்கள் சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுங்க? செத்த பலியாகவா ஜீவ பலியாகவா? சிலர் கொன்னுரு அப்படின்ட்டாங்க. கொன்ன சொல்லலை, ஜீவ பலி. அது என்னங்க அது? பலினாலே என்ன ஆயிடும்? கட் பண்ணி வச்சிடணும், அதான பலி. ஆனால் இங்கே என்ன படிக்கிறோம்? உயிர் இருக்கு, ஆனால் அது ஒருவருக்காக இருக்கு. புரியுதா புரியலையா? காது இருக்கு, உடம்பு இருக்கு, ஆனா அதை நான் ஒருவருக்கு சப்மிட் பண்றேன், ஒருவருக்கு உரியதாக நான் அதை என்ன பண்ணுகிறேன்? அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, இஸ் கிரேட்டஸ்ட் திங்ஸ். ஏன்னா இந்த சரீரம் அவருக்குரியது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. டிவைன் ஹீலிங் பத்தி படிக்கும்போது இது ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அங்கு என்ன பண்ணிருக்கிறார்? தங்குகிறார், அங்கு வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் அறியீர்களா என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவர் மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்புமா இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுவர் பாடி இஸ் பிலாங் டு காட். நிறைய பேர் பாருங்க, என் ஆத்துமா என் ஆவி அப்படிம்பாங்க. இல்லைங்க, உங்க சரீரம் கர்த்தருக்குரியதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்குரியவைகள் உங்கள் சரீரம் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது, அங்கு வியாதிகளும் பலவீனங்களும் வந்து ஆளும்போது நீங்க என்ன யோசிப்பீங்க? கர்த்தருக்கு சொந்தமானதுல எப்படி வந்து இன்னொன்னு அங்க ரூல் பண்ண முடியுங்கிற எண்ணமே அங்கதான் வருது. பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என் உடம்புக்கு இது நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஐ எம் a body of Christ. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போவுமே பாருங்களேன், இங்கே அர்த்தம் இல்லாததெல்லாம் எப்போ அர்த்தப்படுகிறது என்றால், இந்த தெய்வீக நோக்கங்கள் இங்கே மிக்ஸ் பண்ணப்படும் போது தான் எல்லாமே அர்த்தமாகுது. எத்தனை பேருக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. புரிஞ்சிச்சா? மீனிங்லெஸ் அப்படிங்கிறது ஏன் இருக்குது தெரியுமா? அந்த டிவைன் பர்பஸ் வந்து கனெக்ட் ஆகாத பகுதிகள் எல்லாம் அர்த்தமற்றவைகளாக இருக்கிறது. தெய்வீக நோக்கங்கள் வந்து எங்கெல்லாம் இணைகிறதோ அங்கு எல்லாம் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சட்டை போடுறது கூட ஒரு டிவைன் ஆயிடும். நீங்க ஒரு கோக் குடிக்கிறது கூட டிவைன் ஆயிடும். சில புரியல. உங்களுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட ரொம்ப உயர்தரமானதாக மாறுகிறது. ஏன் தெரியுமா? நான் இவைகள் எல்லாம் ஒரு தெய்வீக நோக்கங்களோடு கூட பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சட்டம் போடும் கூட என்ன வருதுன்னா, டிவைன் பர்பஸ், தெய்வீக கலவைகள் அங்கு வரும்போது நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அவர் என்னை உடுத்து வித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சட்டை போட்டு நல்லா சட்டை போட்டால் சந்தோஷமா இருக்கா? எப்படி அந்த எண்ணம் வரும்? சும்மா வராது. பைபிளில் போட்டிருக்குது, நீ நல்லா உடுத்துத ஆனால் கூட உனக்கு குளிரே விடலை, நீ நல்லா சாப்பிட்ற ஆனால் கூட உனக்கு திருப்தியே இல்லை. ஏன்? அந்த பகுதி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஏசாயா பாருங்க, எப்பவுமே பாருங்க, இந்த தெய்வீக நோக்கம் கலக்கப்படவில்லை என்றால் நாம் செய்கிற அன்றாட காரியங்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாததாக போய்விடுகிறது. ஏசாயா 55:1, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நல்லா கவனிங்க. நல்ல செலவு பண்றீங்க, அப்பமே இல்லாததுக்காக உங்க பணத்தை செலவு பண்றீங்க, திருப்தியே செய்யாததுக்காக எல்லாம் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. பாருங்க, இப்படிலாம் இல்லைன்னா அது வந்து தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அற்புதமான நேரம். பாருங்க. அல்லேலூயா.
நம்ம ஊரில் கொஞ்சம் வேறு மாதிரி தான் காஸ்பலை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது. முதல்ல நல்ல சாப்பாடு வர்றதுக்காக ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டாதான் இது புரியும் பாருங்க. ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, சாப்பாடு இல்லை அதனால தான் திருப்தியே இல்லை அப்படின்ட்டு. நல்ல சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் தான் அதனால தான் பாருங்கள் நம்ம காஸ்பலை படிப்படியாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். படிப்படியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவனுக்கு போய் நீ அப்பமே இல்லாதவன்ட்ட போய் அப்பம் இல்லாததுக்காக ஆமாம் அது ஏன்ட்டே இல்லைங்க ஆல்ரெடி அப்படின்றான். ஆனால் இது யாருக்கு பேசுதுன்னா, கொஞ்சம் முழுமையை அனுபவிக்கிறாங்க, கொஞ்சம் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் கூட அதெல்லாம் ஒரு நல்லாவே இல்லை, அது ஒரு திருப்தியாகவே மாறலை. நல்லா கவனிங்க, இந்த திருப்தியின்மை அப்படிங்கிறது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் இவ்வளோ நாள் அனுபவிச்சிங்களே அந்த பொருட்களெல்லாம் விட நீங்கள் மேலானவங்களாக இருக்கிறீங்க. உங்களை ஒருவர் நிரப்பினால் ஒழிய உங்கள் உள்ளம் திருப்தி அடைய போவதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்காக படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அவர் ஒருவரே உங்களை திருப்திப்படுத்த முடியும். அதனால தான் சொல்லியிருக்கு, ஓ தாகமாக இருக்கிறவர்களே. பாருங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு தாகம் இருக்கு, எதையாவது ஒன்னால நிரப்பிக்கிறோம். ஆனால் நிரப்பின பிறகு பார்த்தா வெறுமையாகவே இருக்கு. பல ரவுண்டு போயிட்டோம் பிரதர், ஆனால் கூட வெறுமையாகவே இருக்கு. எல்லாத்துலேயும் ரவுண்டுங்கிறது எல்லாத்துலேயும் எங்கெல்லாமோ போய் பார்த்தேன், ஆனால் வெறுமையாகவே இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த திடப்பொருள் உங்களை திருப்திப்படுத்தவோ உங்களை நிரப்பவோ முடியாது. உங்களை நிரப்பக்கூடியவர் தேவன் மாத்திரமே, அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவைகள் மாத்திரமே உங்களுக்குள்ள அதை கொண்டு வருது பாருங்க. அதனால தான் வாழ்க்கையை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் பாருங்க. நீதிமொழிகள் 4 வருவோம். எல்லாம் சொல்லுங்க, கவனம். அதற்கப்புறம் செவியை சாய்க்கிறது. 21 அவைகள் உன் கண்களை விட்டு. இப்போ கண்ணு கூட எங்க தான் இருக்கு, இதே பார்த்துட்டே இருக்கு. அவயங்கள் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ங்காங்க. இல்லை இல்லை, எல்லாமே பிசிக்கல் மேட்டர்ல இருந்து தான் ஸ்பிரிச்சுவல் மேட்டரே வருது. ஆவிக்குரிய என்ன, ஆவிக்குரியன்னா என்ன, ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய பயிற்சிகள்ங்கிறது எங்க நடக்குது? ஆவியிலே நடந்துருதா? எல்லாமே ஆவியிலாம் நடக்கல. இந்த பிசிக்கல் இந்த சரீரத்தின் அவயங்களை கொண்டு தான் ஆவிக்குரிய பயிற்சியை நீங்க என்ன பண்றீங்க, செய்யறீங்க பாருங்க. வியாதியஸ்தர் மீது கைகள் என்ன பண்ணீங்க, வைக்கிறீங்க, அவங்க என்ன ஆகுறாங்க? இப்போ ஆவிக்குரிய பயிற்சி தான், ஆனால் இதில் தான் செஞ்சீங்க, சரீரத்தில் தான் செஞ்சீங்க. உதடுகளை வைத்து தேவனை ஸ்தோத்தரிச்சிங்க, அது ஆவிக்குரிய காரியம் தான், ஆனால் இதில் தான் செஞ்சீங்க, சரீரத்தில் தான் செஞ்சீங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த எதுக்கு இதெல்லாம் அவ்வளோ போகிறோன்னா, இந்த சரீரங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது பெரிய விஷயமா இருக்குது. இட்ஸ் a authentic design. இந்த சரீரங்கிறது ஏதோ விழுந்து போனதுனால நிலை கிடையாது. காட்ஸ் ஒரிஜினல் ஆத்தென்டிக் டிசைன். மனுஷன் இப்படி சரீரத்தில் இருக்கணுங்கிறது தேவனுடைய ஒரிஜினலுடைய டிசைனாக இருக்குது பாருங்க. ஆமென். நாமெல்லாம் மாம்சத்தில் இருக்கோம் பிரதர், அது ரொம்ப அருவருப்பாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த ஒன் டிசைனே அதுதான். இந்த மாம்சத்தில் இருக்கிறது, மாம்சம்னு சொல்றது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எண்ணங்களை தான் மாம்சீக எண்ணம்னு நம்ம என்ன பண்றோம், சொல்றோம் பாருங்க. உடனே இப்போ பசி வந்துச்சுன்னா அது என்ன எண்ணம்? ஏங்க சாப்பிட்டீங்களா மதியானம்? மட்டன், சிக்கன் வேற எல்லாம் சாப்பிட்டுருப்போமா சாப்பிடலையா? இப்போ நீங்கள் என்ன மாம்சத்தின் ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ஆவிக்குரிய இடத்துல அப்படி சொன்னீங்கன்னா தப்பாயிடும். மாம்சத்தின் ஆசைகள், மட்டன் சாப்பிடணும்னு ஆசை மாம்சத்தில் தான் வரும், ஆவிலே வரும். ஆர்டர் பண்ணுறீங்க, நல்லா சூடாக கொண்டு வா, கொஞ்சம் ஆறுனா கூட வேண்டாம், நல்லா அப்படியே சிலர் பாருங்க எண்ணெய் சொட்ட கொண்டு வா, எல்லாம் சொல்கிறீங்களே. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது எல்லாமே மாம்சத்தில் தான் வருது பாருங்க. மாம்சம்னாலே தப்பு, மாம்சம்னாலே மோசம் அப்படின்னு பைபிள் சொல்லல. இந்த மாம்சத்தை நாம் சப்மிட் பண்ணி அதை மிக சிறப்பான விதத்தில் நாம் கொண்டு
வாழ்றது தான் சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. வேற எதையா சொல்லியிருக்குது? பாடியில தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை சரீரத்திலே தான் துவங்குகிறது. கை தட்டுறோம், முழங்கால் போடுறோம், எல்லா ஆக்டிவிட்டிஸும் இதில் தான் நடக்குது, பாடியில் தான் நடக்குது பாருங்க. அப்போ இந்த பாடி வந்து ஒன்று ஒரு ஆவிக்குரிய இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம்லாம் நினைக்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்களின் துவக்கமே இந்த சரீரத்திலேருந்து என்ன பண்ணுகிறது, நடக்குது. கவனம் வைக்கிறீங்க, காதால் கேட்குறீங்க, கண்ணால் சில காரியங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே அது உள்ளே போகுது. இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உள்ள ஹார்ட் மீன்ஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம். உங்களுடைய மனது இவைகளுக்குள்ளெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்கிறது. 22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். இந்த சரீரம் எப்போ ரொம்ப கரெக்டாக இயங்க ஆரம்பிக்குது என்றால், இந்த சரீரம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த சரீரம் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த சரீரம் ஆரோக்கியம் உள்ளதாக இயங்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு இந்த சரீரத்தில் வந்திருக்கிறேன். இந்த பாடியை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு சொல்றாரு பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், சரீரத்தை அற்பமாக நினச்சிக்கிட்டு சுகத்தில் வாழ முடியாது பாருங்க. சரீரத்தை வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு திட்டிக்கிட்டு அங்கே வந்து ஒழுங்காக சரீரம் வேற செய்யணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. சரீரத்தை குறித்த நல்ல எண்ணங்கள் நமக்கு தேவை. அதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் இயேசுக்காக எதை ஆயத்தப்படுத்தினாரு? ஒரு சரீரத்தை என்ன பண்ணாரு, ஆயத்தப்படுத்தினாரு. அந்த சரீரத்தில் வந்து தான் அவர் தெய்வீக நோக்கங்களையும் சித்தத்தையும் செய்ய முடிந்தது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்க, இந்த பாடி ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குட். சரீரம் ரொம்ப நல்லது, அது ஆரோக்கியமா இருக்கிறது அவசியம். அது ஆரோக்கியமா இல்லைன்னா நீங்க சில டிவைன் பர்பஸை செய்ய முடியாம போயிடும். அநேக கிறிஸ்தவங்க ஆவிக்குரியதுன்னு சொல்லிட்டு சரீரத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுட்டாங்க பாருங்க. ஆக்கி விட்டுட்டு நான் வந்து ஆவிக்குரிய இதில் முயற்சி பண்ணேன். என்ன ஆவிக்குரியது? முதல்ல உடம்ப ஒழுங்கா பார்க்கறது தான் ஆவிக்குரியது. ஆவிக்குரியதுன்னா என்ன? ஆண்டவர் இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த சரீரத்தை நான் நல்லா என்ன பண்ணணும், வச்சுக்கணும், அதை கரெக்டாக நான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆவிக்குரியது. உங்கள் சரீரத்தை ஒன்றுமில்லைன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு பாருங்க. அது வந்து சரியான ஒரு எண்ணம் கிடையாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. எப்படி இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை பிதா கொடுத்து அந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணி அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் அவர் நிறைவேற்றினாரோ, அதுபோல எனக்காகவும் இந்த சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி என்ன ஆரம்பிக்கும் போது ஆரோக்கியம் சரீரத்தில் வரும் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஒரு பெரிய தேவனுடைய மனிதர், அவர் பேர் ஏதோ 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 கைடு அப்படின்ட்டு வரும், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஜெபத்தில் வந்து ரொம்ப வல்லமையாக ஜெபிக்கிற ஒரு ஆள். ஆனால் ரொம்ப இளம் வயதிலேயே மரணப்படுக்கைக்குள்ளே போயிட்டார். அப்போ அவரை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்தபோது இந்த மரண படுக்கையில் இருந்த அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாராம், ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒரு குதிரையையும் ஒரு செய்தியையும் கொடுத்தாரு. அதில் குதிரை செத்து போச்சு, வெறும் செய்தி மட்டும் இருக்கு அப்படின்னாராம்.
இவர் புரியவே இல்லை என்ன சொல்கிறாருன்ட்டு. அவர் தான் உடம்ப தான் சொல்லியிருக்கிறாரு. வெறும் மெசேஜ் இருக்குது, ஆனால் ஆள் போகிறாரு. ஏன்னா இந்த இந்த சரீரத்தின் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. பாருங்கள், பிசாசுக்கு அது ரொம்ப 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 அதை வந்து இது பண்ணுறான். வியாதியில் கிடந்துட்டியா, ரைட், ஓகே. ஏன்னா நீ அதிலிருந்து எலும்பி வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிப்போம். அதனால் நீ அந்த போராட்டத்திலே கடன்னு போட்டுதான் பாருங்கள். நாம் இதை கொடுத்து விழிப்பாக இருக்கணும். இல்லை 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 இல்லை, இந்த பாடி ஒரு நோக்கத்துக்காக இருக்குது, இதில் தேவையில்லாத வந்துலாம் இருக்க முடியாது. நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த சரீரத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. அது நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் இந்த பாடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். உன் மனசு பரிசுத்தமாக இருக்கட்டும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்கட்டும் மட்டுமா பைபிளில் போட்டிருக்குது. ஆவி, ஆத்துமா, சரீரம் யாவும் குற்றமின்றி காக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, காக்கப்படுவதாக. குற்றமின்றி காக்கப்படுவதாகனா என்ன? சரீரம் குற்றமின்றி இருப்பது என்றால் வியாதி இல்லாமல் இருக்கிறது. குற்றமின்றின்னு குற்றமே இல்லாமல் அது சொல்லுங்க கரெக்டாக. நமக்கு எந்த சில வேர்டு வந்து ஒழுங்காக வரமாட்டுக்கு. குற்றமின்றி காக்கப்படுவதாகனா என்ன அர்த்தம்னா, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆத்துமா நல்ல காரியங்களால் நிரம்பி இருக்க வேண்டும், ஆவியிலே பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 பகுதிகளிலேயும் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலேயும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம், வாழ்வின் சகல காரியங்களிலும் வாழ்வை வேதவசனம் என்ன பண்ணுகிறது, பேசுறது. பிரிக்கலை பாருங்க. பாடியில் வந்து எப்படி வேணாலும் கடை, உன் ஆத்துமா தான் எனக்கு முக்கியம், உன் ஆவி தான் எனக்கு முக்கியம் அப்படிலாம் ஆண்டவர் பேசுறது இல்லை பாருங்க. சிலர் பாருங்க இந்த மாதிரிலாம் காரியத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி தூர போடணும். தேவனுக்கு என் சரீரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகம் ஆனீர்கள். அவர் தழும்பு எங்கே எடுத்துக்கிட்டாரு? சரீரத்தில். ஏன் தெரியுமா? உங்க சரீரம் சுகமாகணுங்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அவர் அடிகளெல்லாம் ஆவியில் அடி வாங்கினாரா? அவர் பட்ட பாடெல்லாம் எதுல பட்டாரு? மாம்சத்தில் பட்டார். ஏன்? மாம்சத்தில் நீங்கள் படுகிற எல்லா பாடுகளிலிருந்து விடுதலை அடைவதற்காக. ஹல்லேலூயா. ஆத்துமாவிலையும் பாடுபட்டார், ஆவியிலையும் பாடுபட்டார். ஆனா அதனாலதான் சொல்றேன், அவர் எல்லாத்திலையும் பாடுபட்டிருக்கிறாருன்னா அப்ப எல்லாத்திலையும் நீங்க சுகமா இருக்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது. ஆமென். நம்ம அதை எதையாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து மேட்ச் பண்ணும்போது தான் தப்பாக எடுத்து பாருங்க. அப்படி மேட்ச் பண்ணக்கூடாது. இந்த சரீரம் வந்து ரொம்ப முக்கியமானது. தேவன் அதை ஆலயமாக பார்க்கிறார். அதை குறித்து ஆரோக்கியமான எண்ணங்கள் இருக்க வேண்டியது அவசியம் பாருங்க. அப்போ இந்த புரிதலுக்குள்ள நம்ம வருகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தெய்வீக நோக்கங்கள் இப்போ புரிந்து விட்டது. தெய்வீக அர்ப்பணங்களுக்கு கீழாக என் வாழ்வு வருகிறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஆவிக்குரிய கருவிகளாக மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ ட்ரமண்டஸான காரியங்களை பைபிள் பேசுது பாருங்க. ரோமர்குள்ள நிருபம் 6ஆம் அதிகாரம் 13 பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், எல்லாம் சொல்லுங்க, பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எதை பத்தி பேசுது? சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நீதியின் ஆயுதங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. உங்க பாடியில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் மாதிரி. இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. ஜீசஸுடைய விரல் கூட என்ன பண்ணுது? வெப்பனா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த விரல் நீட்டினாலே வேலை நடக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தின் அவயங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அவன் அங்கே வந்து கட்டி வைக்க விரும்புகிறான், அங்கே வந்து ஆரோக்கியம் இல்லாததா இருக்க விரும்புகிறான் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, உன் சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக என்ன பண்ணுறேன், நான் வச்சிருக்கிறேன். அதனால் உன் சரீரத்தை குறித்து நீ சாதாரணமாக நினைக்காத. அந்த அவயத்தை கொண்டு நீ என்ன பண்ண முடியும்னா, எப்படி போட்டிருப்பாருங்க, நீதிக்குரிய ஆயுதங்களாக. எல்லாம் சொல்லுங்க, ஆயுதங்கள். உங்கள் பாடி வந்து என்னவா இருக்குதான்? ஆயுதங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு தெரியல பாருங்க, என் உடம்பு வந்து ஒரு ஆயுதம்னே தெரியல.
ஆவி, மனது அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் சரீரத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறது. உங்கள் சரீரம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதா? ஆயுதங்களாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு தேவன் ஏதாவது ஒன்று செய்யணும்னா உங்கள் சரீரம் இருந்தால் தான் அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த 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 பிசிக்கல், இந்த சரீரம்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், தேவன் இந்த பூமியில் ஒரு செயலை செய்யவே முடியாது. ஏன்னா இந்த இந்த ஃப்ளஷில் இருக்கிறது தான் இந்த பூமியிலே உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையே உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்களை சீக்கிரமாக கிளப்பி விட்டுறணும்னு அவன் முடிவு பண்ணுறான். கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட என்ன பண்ணிக்கிறாங்க, நானும் வந்துடுறேன், சின்னதாக ஒரு வந்துடக்கூடாது, ஏசப்பா அலாரம் அடிச்சுட்டு நினைக்க வந்துடுறேன் அப்படின்ட்டுதாங்க. எப்போ நீ வர வேண்டாம், நீ இந்த பூமியில் இருக்கிறது அவசியம். இந்த பூமியில் நீ இருந்தன்னா நீ ஒரு ஆயுதங்களை போல எனக்கு இருக்க. நீ இருக்கிறதுனால சில பெரிய காரியங்கள் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும், நடைபெற முடியும். அதனால நீ ரொம்ப நாள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அதனால தான் இயேசு வந்து சீசர்களுக்கு ஜெபம் பண்றார், பிதாவே நீர் இவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று இவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ட்டார். ஏன்னா எடுத்துக்கொள்ளும்படி நிறைய பேர் ஜெபம் பண்றாங்கன்னா அவர் அப்ப அந்த காலத்துல இருந்திருக்குது பாருங்க. ஆண்டவரே எப்போது வருவீர் அல்லது எப்போது எடுப்பீர், இந்த 2% தான் நிறைய கிறிஸ்தவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிறதே போராட்டமா இருக்கு பிரதர். அதனால ஏன் உங்க வாழ்க்கையை கூட உங்களுக்கு ஏன் சரியா அணுக முடியலன்னு தெரியுமா? நீங்க வாழ்க்கையை வெறும் வாழ்க்கையா பாக்குறீங்க. இல்ல, தெய்வீக நோக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன் நீங்க புரியும் போதுதான் அந்த வாழ்க்கை கூட அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆமென். இந்த அடியில இந்த மாதிரி ஒரு பாடியை தேவன் உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறார். உங்க பாடியை தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார். யூ ஆர் a God's design. ஹல்லேலூயா. பிரதர் நம்புற மாதிரியே இல்லை பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சங்கீதம் 139 எடுங்க, 13 இருந்து பாருங்க. நீர் உள் இருதயங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை எங்க காப்பாத்தினாரு? ஒரு சின்ன சிசுவா இருந்தீங்களே அப்பமே உங்களை என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. காப்பாத்தும் போது இப்ப பாருங்க என்ன போட்டிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அது என் ஆத்துமாவுக்கு. நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய். எலும்புன்னா என்ன? ஆவிக்குரியதா? உங்க எலும்பு அவருக்கு மறைவா இருக்கிறவில்லை. எலும்பு எப்படி வேணும்? இல்லை இல்லை, எலும்பு குறித்து அவர் வந்து ஒரு பிளான் இருக்குது. எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. தாவீது அதை வாசித்துட்டு என்ன போடுறாரு பாருங்க, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையில் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? என் அவயங்கள் ஒன்று இல்லாத போது என் அவயங்கள் எப்பப்போ வரப்போகுது, எப்படி எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் உங்க புஸ்தகத்தில் என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க பாடியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் டிசைன் பண்ணாருன்னு வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த பாடி ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதை குறித்து எவ்வளவு நோக்கமா இருக்கிறார், எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் பாருங்க. அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. யாருக்கெல்லாம் பர்த்டே தெரியும்? பர்த்டே தெரியுமா தெரியாதா? அதை ஏன் பிரதர் ஞாபகப்படுத்துறீங்களா? கல்யாண நாளை கேட்டாலும் அப்படிதான் சொல்றீங்க. பர்த்டேவுமா? உங்க பர்த்டே உங்களுக்கு தெரியும், உங்க போர்ன் டே தெரியுமா? ஆனா அவருக்கு தெரியும் உங்க எலும்பு உருவாகின நாளுக்கு கொண்டு அவர் எழுதி வச்சிருக்கிறாராம். நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க யூ மிஸ் லாட். நீங்க நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் டிவைன் கலவை, தெய்வீக கலவையோடு
எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறது. சூரியனை கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாயை. ஆனா சூரியனுக்கு மேலே இருந்து கொண்டு தேவனோடு அமர்ந்து கொண்டு இப்போ வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ உங்க ஒவ்வொரு அவயமும் ரொம்ப முக்கியம். ஒரு தெய்வீக பர்பஸோடு அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் விரல்கள், உங்கள் எலும்புகள், உங்கள் நரம்பு, உங்கள் தசை, உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொன்றும் தேவன் வந்து இப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணாருன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ முக்கியம் பாருங்க. இதெல்லாம் சரீரத்தை பற்றி பேசியிருக்குதா வேற எதை பற்றி பேசுதா? சரீரத்தை பற்றி தான் பேசுது. அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க எவ்வளோ வினோதமா நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப பிரமிப்பா நான் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உருவாக்கிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இது நீங்க கேட்கவே முடியாது. எந்த யூனிவர்சிட்டிலுமே இதை படிக்கவே முடியாது. இது ஒன்லி வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் படிக்க முடியும். அதனாலதான் என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் புத்திக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அது உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. இதை எண்ணும் பொழுது ஆரோக்கியம் ஊற்றெடுக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. நான் கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். என் அவயம் நீதியின் ஆயுதங்களாக இருக்கிறது. என் சரீரம் வந்து சாதாரணமான ஒன்று கிடையாது. இப்படிலாம் நீங்கள் எண்ணும் போது, இந்த புரிதல் உங்களுக்கு உருவும் போது சரீரத்தில் வந்து பாருங்க பலனும் ஆரோக்கியங்களும் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் பாருங்க, ஓட ஆரம்பிக்கும் பாருங்க. நிறைய நேரம் இந்த சரீரத்தை அவங்களே திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த காலை ஒரு திட்டுறது, இந்த கை பாருங்க விளங்காத கை அப்படிங்கிறது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்கள் உடம்ப நீங்கள் திட்டி திட்டி அதுக்கு வியாதியை கொண்டு வந்துருக்கீங்க. உங்கள் உடம்ப திட்டாதீங்க, உங்கள் உடம்ப வந்து பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா அது தேவன் உங்களுக்காக உருவாக்கின அற்புதமான ஓவியங்களாக, படைப்புகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், இந்த பாடி வந்து இஸ் a temple of God. தேவன் வந்து எங்க வாசம் பண்றாரு? மனதிலையா ஆவிலையா? யுவர் பாடி, எல்லாம் சொல்லுங்க மை பாடி. விட்டுறாதீங்க. யுவர் ஸ்பிரிட் இல்ல, யுவர் மைண்ட் இல்ல, யுவர் பாடி இஸ் a temple of God. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் அதில் வாசம் பண்ணுகிறார், அதில் தங்கி இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லுது. யாருக்கு பேசுறாரு தெரியுமா? விபச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க கொஞ்சம் பேர் சர்ச்சுக்குள்ள, டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, தேவதாசி முறைமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க விசுவாசிகள் கொஞ்சம் பேர். பவுல் அவங்கள தான் கூப்பிட்டு பேசுறாரு. எப்பா, உன் சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் வாசமா இருக்கிறாருன்னு உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பரிசுத்தத்தை கூட எப்படி கொண்டு வராருன்னா, இந்த பாடி வந்து சாதாரணமாக நினைக்காத, கர்த்தரே இதில் வாசம் பண்ணுறாரு. வேசியோடு இசைந்து இருக்கும் பொழுது, நீ வேசித்தனம் பண்ணும் பொழுது நீ அவளோடு இசைந்திருக்கிற, தேவனோடு நீ கலந்துக்கும் போது தேவனோடு இசைஞ்சிருக்கிற, அதனால தேவனையே கொண்டு அப்படி ஈடுபடுத்துறது போல இருக்குது. அதனால இந்த பாடியை சாதாரணமாக நினைக்காத. இட் இஸ் a temple of God. Hallelujah. It is God's weapon. Hallelujah. உங்க கண் மூலமா ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் தேவனுடைய ஆயுதங்களாக அது இருக்கிறது பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, இது வாய் கொஞ்சம் நாத்தெல்லாம் இருக்கும், ஆனா ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. எது ஜீவ ஊற்றுன்னு சொல்லியிருக்குது? உங்களுடைய நாவு, உங்களுடைய எலும்பு, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் முக்கியமானது பாருங்க. அதுல ஒன்றும் பழுதாகுவதை கர்த்தர் என்ன பண்ணவே இல்லை, விரும்பவே இல்லை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் இப்ப கவனிங்க, தன் சரீர முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதை கண்ட்ரோல் பண்ணுது? இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் யுவர் பாடி.
எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகள் என் சரீரத்தை கட்டுப்படுத்துகின்றன. அதனால தான் பைபிள்ல போட்டிருக்குது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன்? நீங்க பலவான் என்று சொல்லும்போது உங்கள் சரீரத்தை பலத்தால் நிரப்புகிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படி சொல்றேன்? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லா என்ன சொல்லுது பாருங்க, ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் அவன் பூரண புருஷனும் தன் சரீர முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொற்கள் உங்க பாடியை எஃபெக்ட் பண்ணுதுன்னு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் சரீரத்தை போய் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு விளைவுகளை அது உண்டு பண்ணுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, இதெல்லாம் தெரியல பாருங்க நிறைய பேருக்கு, கண்டபடி பேசிட்டு இருக்கிறது. அதனால தான் எதெல்லாமோ பேசக்கூடாது, உடம்பை பற்றி தப்பு தப்பாக பேசக்கூடாது, சரீரத்தை குறித்து தவறான வார்த்தைகள் எடுத்து பேசக்கூடாது. என் சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படி சொல்ல சொல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சரீரம் முழுவதையும், எல்லாம் சொல்லுங்க, சரீரம் முழுவதையும். பாருங்களேன், இப்போ வந்து உங்கள் சரீரம் வியாதியாக இருக்கலாம். இப்போ வியாதியாக இருக்கிற சரீரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி, இது எப்படி போட்டிருக்குதுன்னா, ஒரு கப்பலை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு என்ன இருக்குதான்? ஒரு ஸ்டீரிங் இருக்கு, ஒரு சுக்கான் இருக்கு. அதை வச்சு திருப்புனா பெரிய கப்பலை கூட என்ன பண்ண முடியும்? திருப்ப முடியும். குதிரை வீரியம் நிறைந்தது, ஆனா அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டா அந்த குதிரையை நம்ம என்ன பண்ண முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? இப்படி சொல்லிட்டு வேதம் என்ன பேசுது? 3வது வசனம் பாருங்க. பாருங்கள், எல்லாம் சொல்லுங்க, பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கடிவாளங்களை போட்டு இந்த குதிரையினுடைய முழு பாடியுடைய காரியத்தை நாம் என்ன பண்றோமா? கட்டுப்படுத்துகிறோம். இப்ப 4, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நல்லா கவனிங்க, இங்க வந்து இந்த சரீரங்கிற வார்த்தை வருது பாருங்க, திருப்பி திருப்பி போடுது. ஏன் போடுறாருன்னா, உங்கள் வார்த்தைகளால் உங்கள் சரீரங்கள் ஆளப்பட முடியும். ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்குது, உன் வாய் மொழியினாலே சிக்குண்டாய், உன் வார்த்தையினாலே பிடிபட்டாய். அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க பாடியில டாமினேட் ஆக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் புரியுது? இருக்கீங்களா? இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியமுள்ள நாவு என்னது? இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். உங்க நாவு ஆரோக்கியமா இருந்தா உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்படிதான் பாருங்க, எங்க தாத்தாவுக்கும் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கும் வரும். இப்படிதான் பாருங்க, இது வந்து எங்களுடைய அந்த பரம்பரையிலே இந்த வியாதி இருக்குதுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் வரும். உங்க பரம்பரை இப்ப மாறி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய பரம்பரையா இருக்கிறான், பழைய பரம்பரைகளிலிருந்து விடுதலையா இருக்கிறான். உங்க டிஎன்ஏ அவர் மாத்தி இருக்கிறாரு. God's DNA is your DNA. ஹல்லேலூயா. பரலோக தேவன் உங்கள் தகப்பனாக இயேசு உங்களுக்கு சகோதரராக மாறி இருக்கிறார். இயேசு வியாதிக்காரர் இல்ல, பரலோக பிதாவும் வியாதிக்காரர் இல்ல. அப்போ உங்க பரம்பரையில வியாதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையா இப்போ நீங்க சேர்ந்தவர்களா மாறிட்டீங்க பாருங்க. அதை எண்ணி பார்க்கணும். இவங்க தாத்தாவே பார்க்கறது, எங்க தாத்தாவுக்கும் அப்படிதான் இருந்தது. இன்னும் சிலர் பாருங்க, அது வந்து எங்க ஃபேமிலியில வந்து 50 யாரும் தாண்டினதில்லை, 40 யாரும் தாண்டினதில்லை, இப்படியே பேசி தாண்டாமலே போயிட்டாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதனால என் வார்த்தைகளை கவனிங்கிறாரு, என் வசனங்களை செவிசாய். இப்போ நான் 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு போன் டிசீஸ் வரும் அப்படின்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க.
நீ இவைகளை கண்டுபிடிங்கிறார் கர்த்தர். அவைகளை கண்டுபிடின்னு சொல்லல, இவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியங்களாக இருக்கிறது. எல்லாம் டாக்டர் ரொம்ப விவரமா தெரியுது எங்க இருந்து நோய் வருது. நோயை குறித்த கான்சியஸ் மேலோங்கி இருக்கிறதுனால பேச்சும் அதே இருக்குது, சரீரத்திலே அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. பாருங்க, நான் சொல்றேன், அந்த கான்சியஸ்ல போகாதீங்க, அந்த கவனத்துக்குள்ள போகாதீங்க. நீங்க இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. You are the redeemed people. அதனால தான் நான் உங்களுக்கு கடந்த 2-3 வாரங்களில் உங்களுக்கு காமிக்கும் போது காமிச்சேன். பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரவேல்கள் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள வியாதியஸ்தர்கள் அவர்கள் கோத்திரத்திலே, புதிய ஏற்பாட்டில் காமிச்சேன் உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால், அப்படின்னா ஒருத்தன் கூட படக்கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். அதான் உங்களுக்கு காண்பிச்சேன். அப்ப தேவனுடைய மீட்பின் திட்டங்களுக்குள்ளே பலவீனங்களோடு வியாதிகளோடு ஜனங்கள் இருந்ததில்லை. இப்ப நீங்க உலகத்தார் போல சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க உலக பெண் கிடையாது, நீங்கள் தேவனுடைய சந்ததி, நீங்கள் சாராளின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சாராள் முதிர் வயதாக இருந்த பொழுதும் அவள் பலன் அடைந்தாள் என்று எழுதியிருக்கிறது. அது மாதிரி உங்களுக்கு பலன் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விழுந்து போன அறிவு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும் இப்படியே பேசிட்டு இருக்குது. பாருங்க, இன்னும் ஒரு குரூப் இருக்கு, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அறிவெல்லாம் வளர்த்துக்காது. அது என்ன பண்ணோம்னா விசுவாசங்கிற பேர்ல மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்றதே கிடையாது. கேட்டா நான் விசுவாசிக்கேன். விசுவாசிக்கிறது மருந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை, வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஐயோ ஏண்டு போய் எங்கேயாவது போய் படுத்திருப்பாங்க. கர்த்தர் ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தருக்கு வேற வேலையே கிடையாது. இவங்களை எப்படியாவது படுக்க வைக்கலாம்னா கர்த்தர் இருக்கிறார். போன வாரம் என்ன எடுத்து காமிச்சேன், வியாதி படுக்கையில் இருக்கிற வியாதி படுக்கையை அவர் மாற்றி போடுகிறார். கர்த்தர் அந்த மாதிரி வேலையை செய்யறாருங்க. நல்லா இருக்கிற படுக்க வைக்கிற வேலையில இருக்கிறாரு. அப்ப பாருங்க, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் கவனிக்கக்கூடிய அந்த காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க பேசுனீங்கன்னா அது உங்க பாடி எஃபெக்ட் பண்ணுதுன்னு வேதவசனம் சொல்லுது. உங்க சரீரம் முழுவதும் நீங்கள் பேசப்படும் வார்த்தைகளால் என்ன பண்ணப்படுகிறது, ஆளப்படுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க 5வது வசனம் பாருங்க, யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும், இவ்வளவு கப்பலை பாருங்க குதிரையை பாருங்கலாம் ஏன் சொல்லிட்டு இருக்காரு? நமக்கு சில காரியங்களை கத்துத்தறதுக்காக, டீச் பண்றதுக்காக இவ்வளவு என்ன பண்றாரு, சொல்றாரு. கப்பலை பாருங்க குதிரையை பாருங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே நாவானதும் சிறிய, அது ரொம்ப சின்னது, ஆனா பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, பாருங்க ரொம்ப முக்கியமானது கவனிங்க, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும், நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும், ஆயுசையே கொளுத்திருந்தான். எது? அப்ப நாக்க கொண்டு ஆயுச அதிகமாக்கவும் முடியும், கொளுத்தவும் முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. முழு சரீரத்திலையும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எதுன்னா அவங்க நாக்கு தான். ஆனா ரொம்ப சின்னது, ஆனா அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, சரீரத்தை நாவானது, 6வது வசனம் பாருங்க கவனிங்க, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தினா என்ன கரையை பத்தி பேசிட்டு இருக்குது? வியாதியையும் பலவீனங்களையும் கொண்டு வருகிற ஒரு வேலையை அது செய்து ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுதான், கொளுத்தி விடுகிறது. பாருங்க, நரகத்திலிருந்து கடன் வாங்கிட்டு வருது அது. அதே நாவை கொண்டு பரலோகத்தின் பலனையும் கொண்டு வர முடியும். அதனால தான் பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது என்ன பண்ணார்னா, முதல்ல இந்த நாக்கை பற்ற வச்சு விட்டார். அந்த பரலோக அக்கினியினால இவன் நரக அக்கினியை வந்து பற்ற வச்சிடக்கூடாதுன்ட்டு பரலோக அக்கினியினால என்ன பண்ணாரு, நாக்கை பற்ற வச்சாரு. இவன் நாக்கை முதல்ல கரெக்டாகும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி முதல்ல அவர் டச் பண்ண ஏரியாவே நாக்கு தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி தேவன்கிட்ட வரும்போது கூட ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பண்ற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா?
பாருங்க, அந்த வசனம் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் பாருங்க, 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்றான். ஹல்லேலூயா. எதை பியூரிஃபை பண்றான் தெரியுமா? நாவு. அவன் நாவை பியூரிஃபை பண்ணுறான் மீன்ஸ் என்னென்னா, அவன் ஸ்பீக்கிங், அவன் பேசுகிற மேட்ரு அசுத்த உதடுள்ள. ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் திறந்து விடுது. பைபிளில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னா இந்த நாவு தான் பாருங்க. இட்ஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். நாவு வந்து இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். அது வந்து ஊந்து செல்லும் அல்லது உங்கள் வாழ்க்கையை ஓட்டி செல்லும் ஒரு டிரைவர் போல் அது இருக்குது பாருங்க. அப்போ பலகீனத்தில் ஒரு ஆள் இருந்தால், இப்போ பலத்தின் வார்த்தைகளை பேசுவதன் மூலம் சரீரத்தில் நரகத்தின் அக்கினியை கொளுத்தினால இப்போ பரலோக அக்கினியை கூட கொளுத்த முடியும். ஹல்லேலூயா. ஈவன் இப்போ ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷைகளை ஒரு மனிதன் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் நவமான பாஷைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பேச ஆரம்பித்தார்கள். தேவன்கிட்ட நீங்கள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக கேட்கும் பொழுது ஆவியானவர் அந்த இன்ஸ்பிரேஷனை உங்க உள்ளத்தில் தராரு. அந்த இன்ஸ்பிரேஷனை வார்த்தைகளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசுகிறீங்க. அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. ஆவியானவர் உங்கள் வாயை பிடிச்சி கேட்கன்னு பேச வைக்க மாட்டார். அவர்கள் பேச தொடங்கினார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் பேசுறது தான். நானா பேசுன மாதிரி இருக்கு. ஆமாம், நீங்கள் பேசணும், அதான் அந்நிய பாஷை. உங்க வாயை பிடிச்சி தேவன் பேச மாட்டார். தேவன் வந்து உள்ள என்ன தராரு? ஒரு இன்ஸ்பிரேஷனை வைக்கிறாரு. இப்போ இன்ஸ்பிரேஷனை விசுவாசத்தினால என்ன பண்ணணும்? பேசணும். அந்நிய பாஷைக்கா ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் இல்லை, இப்பவுமே பேசணும். ஜஸ்ட் ஸ்பீக் இட் ரைட் நவ். அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுங்க? ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவுமே ஃபில் பண்ணிடுறாரு. பிரதர்னு ஒன்றுமே ஆகலை. இது ஒன்றுமே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே சில நேரம் ஆகும், சில நேரம் ஆகாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுகளை. ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்கள் நிரப்புங்கன்னு கேட்டிங்கன்னா நிரப்புறாரு. நிரப்பும் போது உள்ள இன்ஸ்பிரேஷன் தராரு. இப்போ அந்த இன்ஸ்பிரேஷனை வாயை திறந்து என்ன பண்ணணும்? பேசணும். அது வளரல் போல கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, வேதவசனம் சொல்லுது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த பக்தி விருத்தி அப்படிங்கிறது வந்து கிரீக்கில் எப்படி போட்டுருக்குன்னா ஒய்கோடோமியோ அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் பில்ட்ஸ் அப். பக்தி விருத்தினால என்ன அர்த்தம்? பக்தி விருத்தினா அப்படியே பண்ணுறது இல்லை. பக்தி விருத்தினா என்ன தெரியுமா? இட்ஸ் பில்ட்ஸ் அப், உங்களை கட்டுவது. சிலர் பக்தி விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னா என்னது? தாடியை பெருசாக வளர்க்கணுமா? பக்தி விருத்தினா என்னமோ நினச்சிட்டாங்க. பக்தி விருத்தி மீன்ஸ் இஸ் பில்ட்ஸ் அப், உங்களை கட்டுவது. உங்க வாழ்க்கை கட்டப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது? பக்தி விருத்தி. ஒய்கோடோமியோ. நீங்க தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னு அர்த்தம். அந்நிய பாஷைகளை பேசும்போது நீங்க என்ன நடக்குதுன்னா, உங்க பாடி கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய ஆவியில இந்த இருந்து வருகிற ஜீவன் இப்போ சரீரத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? பாய்ந்தோட ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் டங்ஸ் பேசும்போது அது உங்களுக்குள்ள பெரிய ஆரோக்கியத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக்கிங் டங்ஸ். அந்நிய பாஷைகளை பேசுவதினால் ஆரோக்கியம் பெருகும். இட்ஸ் a key. நிறைய பேர் இதெல்லாம் விட்டாங்க பாருங்க. ஜான் ஜி லேக், கென்னத் கெயின், கென்னத் கோப்லாண்ட், இன்னும் எத்தனையோ பெரிய தேவனுடைய மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் செய்ததினால் பெரிய ஆரோக்கியத்தின் உச்சத்தில் வாழ்ந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்போ வேணாலும் பேசலாம் அந்நிய பாஷை. இது வரைக்கும் அந்நிய பாஷையை பேசாதவங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு பேசலாம், இப்போ பேசலாம். எப்படி பிரதர்? ஏதாவது வந்து ஏதாவது போர்ட்லேருந்து எழுதி போடுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புன்னு கேளுங்க, உங்களை ஃபில் பண்ணுவார். அவர் எங்கேயோ பல கிலோமீட்டர் தூரத்தில் எங்கே தான் இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? வாயை திறந்து பேச முடியும். அப்படி பேசும் பொழுது
ஹோலி ஸ்பிரிட் வந்து நீங்கள் டங்ஸ் பேசும்போது நாவு எப்படி சரீரத்தை கட்டுப்படுத்துகிறதுன்னு போட்டிருக்கோம், அது மாதிரி ஆரோக்கியத்தை அது விடுவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும்னு சொன்னார. இந்த நதியை திறந்து விடுற ஒரு மேட்டர் இருக்குன்னா அது ஸ்பீக்கிங் டங்ஸ் தான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் டங்ஸ் பேச 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 சிலருக்கு தெரியல பாருங்க, டங்ஸ்னா என்னமோ நினச்சிக்கிறாங்க. இல்லை, இட் இஸ் த ரெஸ்ட். டங்ஸ் மீன்ஸ் இஸ் அ ரெஸ்ட். அது ஒரு இளைப்பாறுதல் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28:12 எடுங்க, 11வது வசனத்திலிருந்து பாருங்க. பரியாச, எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். எல்லாம் சொல்லுங்க, பரியாச உதடு. ஆமாம், ஒரு மாதிரி நக்கல் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது பேரே பரியாச உதடு தான் போட்டிருக்கு. என்ன எப்படி பேசுறாங்க? அது பேரே பரியாச உதடு தான் சார். உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சார், தேவையில்லாமல் கிண்டல் பண்ணாதீங்க சார். அதுக்கு பேரே என்னன்னு தான் போட்டிருக்குது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்சர் பாருங்க. இதெல்லாம் வர நாட்களில் நான் இந்த ஸ்பீக்கிங் டங்ஸ் பற்றி மட்டுமே பேச போகிறேன். அது எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் ஆனதுங்கிறத பேச போகிறோம். இதில் எப்படி போட்டிருக்குன்னா, உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை பிரதர் அப்படின்னு இருக்கீங்களா? ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இப்போ பார்த்தாலும் ஃபீல் ஆகுறேன். ஒரு 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 ரெஸ்ட் வேணும், ஒரு ரிஃப்ரெஷ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு பெஸ்ட்டு விஷயம் இருக்குதுன்னா ஸ்பீக்கிங் டங்ஸ் தான். அந்நிய பாஷைகளை பேசும்போது பாருங்க, இதுவும் இளைப்பாறுதல் போடல, இதுவே இளைப்பாறுதல். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. இதுவும் அல்ல, இதுவே. குற்றால குளியலும் அந்நிய பாஷையும் அப்படி போடல. இதுவே இளைப்பாறுதல் அர்த்தம்னா ரெஸ்ட்டுக்கு வேற வழியே கிடையாது. ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டங்ஸ். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கும் போது அது என்னங்க ரெஸ்ட் எப்படி வருதுன்னா வேற ஒன்றுமே கிடையாது. இந்த அந்நிய பாஷைங்கிறது உங்கள் மைண்டில் இருந்து வர்ற ஒரு லாங்குவேஜ் இல்லை, இது உங்கள் ஸ்பிரிட்ல இருந்து வர்ற லாங்குவேஜ். உங்கள் ஆவியில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆவியில் பேசுகிற போது மைண்டு இப்போ டாமினேட் பண்ணப்படுகிறது ஆவியினாலே. உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் எங்கே போகுது? மைண்டில் வர்ற குழப்பத்தினால. இப்போ ஆவி வந்து மனதை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மைண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லிட்டேன் நான், தியாலஜிக்கலாக இல்லை, டெக்னிக்கலாக எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் டங்ஸ் பேச பேச ரெஸ்ட் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஹீலிங், ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ரூட் வேர்டு எபிரேய வார்த்தையை போய் படிச்சிங்கன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறதுல தான் ஹீலிங் அப்படிங்கிறதே வருது. ஹவு மச் யூ ரெஸ்ட் யூ கேன் என்ஜாய் த ஹீலிங். எவ்வளவு நீங்கள் ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் சரீரம் அநேக நேரங்களில் ஆரோக்கியமற்று இருக்கிறது காரணம் ஓய்வற்ற நிலை. ஓய்வற்ற நிலைன்னா நல்லா படுத்து தூங்குறானே பிரதர், 10-15 மணி நேரம் தூங்குறானே. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த ரெஸ்ட் தான் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வைக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டங்ஸ். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாரிலையும் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே நிறைய பேர் பவுலுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டாங்க. அதையா சொல்லியிருக்கிறாரு. உங்களை எல்லாரும் நான் அதிகமாக என்ன பேசுகிறேன். சிலர் இந்த அந்நிய பாஷையெல்லாம் நம்பிக்கை இல்லாத குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஐ பிலீவ் ஸ்பீக்கிங் டங்ஸ். நீங்கள் பேசும்பொழுது நிறைய நேரம் பாருங்கள், நான் நிறைய வேலைகளாக இருக்கும்போது, திடீர்னு கவுன்சிலிங்க்கு ஆட்கள் வரும்போது, ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஐ எம் ஸ்பீக்கிங் டங்ஸ். பேசும்போது என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உட்காரும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்கார்ந்து நின்னீங்கன்னா பண்ணிங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வரி கூட ஆயத்தம் செய்யாத பிரசங்கத்தை இவ்வளவு நேரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே இருக்குது என் பிரசங்க நோட்ஸ். இட்ஸ் a ஸ்பிரிட் ஃப்ளோ. ஆவிலிருந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா பேப்பர்லாம் பத்தவே பத்தாது, அவ்வளோ ஆவியானவர் உங்களுக்கு தருவார்.
இப்படி ஒன்று பேச முடியும், இந்த மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வரணும்னு என் மைண்ட்லேயே இல்லை. ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னா ஸ்பிரிட்லேருந்து வருது, அது ஆவியிலிருந்து வருது, அது உள்ளேருந்து பிரவாகிக்கிற ஒன்றாக அது இருக்கிறது பாருங்க. இதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மேட்டர் இருக்குன்னா அது ஸ்பீக்கிங் டங்ஸ் தான் பாருங்க. இன்னைக்கே பேச ஆரம்பிங்க, இன்னைக்கே அதை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்கு பழைய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய வரங்கள் இருந்துச்சுங்க. பழைய ஏற்பாட்டிலையும் தீர்க்க தரிசனம் இருந்தது, குணமாகுதல் இருந்தா இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லாத புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்கும்னா அது ஸ்பீக்கிங் டங்ஸ் தான். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. மணவாட்டி சபைக்கு தேவன் தந்தருள் இருக்கிற மிக சிறந்த முதன்மையான பரிசு உங்களுக்கு இருக்கும்னா அது ஸ்பீக்கிங் டங்ஸ் பாருங்க. ஹல்லேலூயா. டோன்ட் லூஸ் இட். அது ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. தினகரன், டிஜிஎஸ் தினகரன், இன்னும் எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள், ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க. வெளியில் நான் நிறைய நேரம் சொல்கிறதில்ல, ஆனால் அவங்களுடைய தனி வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கிங் டங்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்ததாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர். சாதாரணமாக நினைக்காதீங்க. நீ அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்கள் ஸ்பிரிட் அப்படியே தேவனோட கனெக்டிவ் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ஸில் இருந்து வர்ற சென்சிட்டிவை உங்களுக்குள்ள ஆவியானவர் கொண்டு வர்றாரு. அந்நிய பாஷைகளாலும் பரியாச உதடுகளாலும் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அந்த பாஷை என்னன்னு உங்களுக்கு தெரியாமலே நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா தேவனுடைய ரகசியங்களை உங்க ஸ்பிரிட்ல டவுன்லோட் பண்றாரு. ஹல்லேலூயா. ஸ்பீக்கிங் டங்ஸ் மீன்ஸ் டவுன்லோடிங். எங்க இருந்து? ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல இருந்து உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள ஒரு டவுன்லோடிங் நடக்குது, நிரம்புதல் நடக்குது. அங்க இருந்து இங்க பாஸ் ஆகுது நிறைய மேட்ரு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அது உங்களுக்கே ரகசியமா இருக்காது, அது உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ சில மந்திரிகள் வராங்க, சில அமைச்சர்கள் வராங்க, 3 மணி நேரம் உரையாடினார்கள், 4 மணி நேரம் இவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 மணி நேரம் என்ன பேசினா நமக்கு தெரியாது. ஆனால் 4 மணி நேரம் என்ன பேசினாங்களோ அதோடைய எசன்ஸு என்ன வரும்? நியூஸில் வரும். இந்த முடிவு எடுக்கப்பட்டது, இந்த தீர்மானம். அந்த மாதிரி நீங்கள் பேசுறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது இல்லை, ஆனால் அதோடைய எசன்ஸு உங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நிறைய விஷயம் இருக்குது பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. இதுவே எல்லாம் சொல்லுங்க, இதுவே இளைப்பாறுதல். இளைப்படைந்தவனுக்கு இதுவே இளைப்பாறுதல்ங்கிறாரு. சாதாரணமாக நினைக்கிறீங்க சில நேரத்தில் தேவன் சொல்ற மேட்ரு இந்த பிசிக்கல் உலக அறிவிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது பைத்தியமாக தான் தெரியும். பவுல் சொல்றாரு, பைத்தியமான பிரசங்கத்தினால் தேவன் இவ்வுலகத்தை ரட்சிக்க சித்தம் கொண்டாராம். ஹல்லேலூயா. ப்ரீச்சிங் எப்படி இருக்குது தெரியுமா? ஃபூலிஷ்னஸாக இருக்குது, ஆனால் அதை நம்பினா ரட்சிப்பு. ஹல்லேலூயா. என்னங்க வேற ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னா ஒன்றும் இல்லை. உனக்காக ஒருத்தர் வந்தார், கண்ணின் வயிற்றில் பிறந்தார், உன் பாவ சாபங்கள்லாம் தான் மேலே சுமந்து பரிகார பலியாக சிலுவையில் தொங்கினார், மரிச்சார், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். இது நம்பு. என்ன இப்படி பண்ணால் ரசிக்கப்பட்டுருவானா? பாருங்க, உலகம் வேற என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பவுல் சொல்கிறார், பைத்தியமான பிரசங்கத்தினால் தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்க சித்தம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய காரியம் நிறைய நேரத்தில் நம்முடைய இதிலிருந்து பார்க்கும்போது இது என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இதை பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள், ஒரு ரெஸ்ட் உங்கள் உள்ளத்தில் நிரப்போதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ரெஸ்ட்டையே ஒர்க்காக மாற்றினா மகா புத்திசாலிகள் நம்ம பெந்தேகோஸ்தேக்காரங்க தான். அவர் எதை ரெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு, அதை இவங்க என்னவா மாற்றி விட்டாங்க, எல்லாத்தையுமே ஒர்க் ஆக்கிட்டாங்க. ப்ரேயருங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ், அதை பேடன் ஆக்கின யார்? இது நம்ம ஆட்கள் தான். ஜபித்தாயா, ஆண்டவர்கிட்ட போய் நான் பேசுறது எவ்வளோ பெரிய காரியம். ஜபித்தாயா, அதே இப்படி இவ்வளோ காரணமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்களா, அப்போ தான் நீ பரலோகம் போவ உன்ட்டு என்னெல்லாமா ஆக்கி விட்டாங்க. இது எல்லாமே ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள். இது ஒர்க்கு கிடையாது, இட் இஸ் த ரெஸ்ட். ஹல்லேலூயா. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட். அப்போ ஒரிஜினல் வேர்டு, இந்த ஹீலிங்கிற வேர்டு எங்கேருந்து வருதுன்னா ரெஸ்ட்ல இருந்து தான் வருது பாருங்க. ரெஸ்ட் தான் ஹீப்ரூவில் ஹீலிங் மீன்ஸ் ரெஸ்ட்.
ரெஸ்ட்னா தான் என்னது? சுகம். பாருங்க, அங்கிருந்து தான் வருகிறது. அப்போ இப்படி தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாவு இந்த சரீரத்தை ஆளுகை செய்யும் கருவியாக இருக்கிறது. நீ காலையில் கூட என்னமோ தெரியல, நீ காலையிலையும் இதுதான் பேசணும். உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் பாருங்கள். உங்கள் பேச்சுக்கள் ரொம்ப முக்கியம். எனக்கு டங்ஸ்லாம் வரலங்கன்னா பரவாயில்ல, அதுக்காக ரொம்ப கோவப்பட்டு உங்களை இது பண்ணிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை முதல்ல பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை பேசும்போதே உங்கள் சரீரம் என்ன ஆகும்? ஆரோக்கியம் அடையும். அப்புறம் தேவனிடத்தில் அதை கேளுங்க, எனக்கு தாங்க சுவாமி, இது எனக்கு வேணும்னு கேளுங்க. உங்களுக்குள்ளே அது ஃப்ளோ ஆகும், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆரோக்கியத்திற்கான பல ஆச்சரியமான காரியங்களை நாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஞானங்களை திறக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாளும் உங்கள் பாடியை குறைவாக நினைக்காதீங்க, அதை அற்பமாக திங்க் பண்ணாதீங்க. அதை ரொம்ப மேன்மையானதாக தேவன் காண்கிறார். நீங்களும் அதை அப்படி காணுங்கள். உலகம் சரீரத்தையும் ஆரோக்கியத்தையும் குறித்து என்ன பேசுதோ அதையே கவனிச்சுட்டு போயிடாதீங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸை தூக்கி முன்னாடி வைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வையுங்கள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரீரத்தில் வருகிற அர்ப்பணங்களிலிருந்து தான் ஆவிக்குரிய எல்லா உச்சங்களுக்கும் நாம் செல்ல ஆரம்பிக்கிறோம். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரங்களை நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பாடியை நான் தேவனுடைய ஆயுதங்களாக நான் சப்மிட் பண்ணுறேன். ஆவிக்குரிய அவயங்களாக என் சரீரத்தை நான் பார்க்க போகிறேன். இந்த சரீரம் வல்லமை புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஹல்லேலூயா இடமாக இருக்கிறது. ஐ எம் எ காட்ஸ் டெம்பிள். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை எண்ணி பாருங்கள். இதை அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். நீர் தங்குகிற ஆலயமா நான் இருக்கிறேனே, இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். எனக்குள்ளாகவே நீர் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. ஓ ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய காரியம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. பலத்தையும் சுகத்தையும் அருளுகிறவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே, எவ்வளோ பெரிய பாக்கியம். எண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு அனுப்பின எல்லா சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களிலே பிழைப்பு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம், ஜீவன் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காக்கப்படும்படியாய் விரும்புகிற தேவனே, ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் தெய்வீக சுகத்தால் பலத்தால் நிரம்புவதாக. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை அனுப்பின நோக்கங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக இருக்கிறார்கள். அதற்கு ஏற்றபடி இந்த சரீரம் இயங்குவதாக. இயல்படாத உறுப்புகள் இயங்குவதாக, செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலே கிரியை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. நீதியின் ஆயுதங்களாய் சரீரங்கள் இருக்கிறதற்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்படி புரிந்து கொள்ளுதலை எங்கள் உள்ளங்களிலே மேலோங்க செய்கிற உடைய அன்புக்காக தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்